राम राज्य में क्या होता है? ராமராஜ்யத்துல என்ன ஆகுது? कोई को कुछ भी पता नहीं है, யாருக்கும் எதுவுமே தெரியாது. सिवाय बाप के, और कोई बातें बताता भी नहीं है. அப்பாவை தவிர வேற யாருமே இந்த விஷயங்களை சொல்றதும் இல்ல. बाप के शरीर में होते भी देही अभिमानी है. அப்பா இந்த உடம்புல இருந்தும் கூட தேகி அபிமானி, அதாவது உடம்புங்கிற அபிமானம் இருக்கிறது இல்ல. लोन पर अथवा किराए पर मकान लेते हैं, லோன்லயோ இல்ல வாடகைக்காக வீடு எடுத்துக்கிறாங்க. तो उसमें भी देखो मोह रहता है. இப்போ அந்த லோன்ல வாடகைக்காக வீடு வாங்குறோம் அப்படின்னா கூட அந்த வீட்டுல கூட மோகம் இருக்கும், பற்று வந்துருது அந்த வீட்டு மேல. मकान को अच्छी रीते फर्निश कराते हैं. வீட்டை நல்ல விதமா பர்னிஷ் பண்றாங்க. बाबा ने भी ये ब्रह्मा का तन लोन लिया है, तो इसको फर्निश कराते हैं क्या? பாபாவும் கூட இந்த உடம்ப லோனா வாங்கியிருக்காரு. அப்ப இந்த உடம்ப என்ன பர்னிஷ் பண்றாரா? झाड़ पोछ कराते हैं क्या? என்ன பெருக்கி துடைக்கிறாரா? नहीं कराते. இல்ல, செய்யறது இல்ல. इतनी खांसी आती थी, எவ்வளவு இருமல் வந்துட்டு இருந்தது. क्या रिपेयरिंग कराई क्या? என்ன ரிப்பேரிங் பண்ணாரா? नहीं, இல்ல. क्योंकि बाबा को इस तन से कोई मोह नहीं है. ஏன்னா பாபாவுக்கு இந்த உடம்பு மேல எந்த ஒரு பற்றும் கிடையாது. वो तो किराए पर मकान लेते हैं, तो उसमें कितना मोह रहता है. ஆனா அவங்க வாடகைக்காக வீட்டுல இருக்கிறாங்க, அப்ப கூட அந்த வீட்டு மேல எவ்வளவு பற்று வந்துருது. इस रथ को तो फर्निश करना ही नहीं है, இந்த உடம்ப பர்னிஷ் பண்றதே இல்ல. क्योंकि बाप तो अशरीरी है ना. ஏன்னா அப்பா அசரீரி, சரீரம் இல்லாதவர். इनको कोई भी श्रृंगार आदि करने की प्रैक्टिस नहीं है. இவருக்கு எந்த ஒரு சிங்காரம் பண்றதுக்கான பிராக்டிஸ் கிடையாது. इनको யாருக்கு? कौन से शरीर को? எந்த சரீரத்தை? ब्रह्मा के रथ को कोई भी श्रृंगार आदि करने की दरकार नहीं है. பிரம்மாவோட ரதத்தை எந்த விதமான சிங்காரம் எல்லாம் பண்றதுக்கான அவசியம் இல்ல. इनको तो सिर्फ यही प्रैक्टिस है, अविनाशी ज्ञान रत्नों से बच्चों को श्रृंगार. இவருக்கு இந்த பிராக்டிஸ் மட்டும்தான் இருக்கு. அதாவது அவினாஷி அழிவில்லாத ஞான ரத்னங்கள் மூலமா குழந்தைங்களுக்கு ஸ்ருங்காரம் பண்றது. इनको माने किनको? ब्रह्मा. இவங்களுக்கு அப்படின்னா யாருக்கு? பிரம்மாவுக்கு. लेकिन मंदिर में जब श्रावण का मास होता है, ஆனா கோவில்ல எப்ப ஸ்ராவண மாசம் வருது, तो शिवलिंग को कितना श्रृंगारते हैं. இப்போ சிவலிங்கத்துக்கு எவ்வளவு ஸ்ருங்காரம் பண்றாங்க. हर सोमवार को गुलाब के फूलों से श्रृंगार करेंगे. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ரோஜா பூ மூலமா அலங்காரம் பண்ணுவாங்க. ये किसकी यादगार है? இது யாரோட நினைவார்த்தம்? ऐसे ब्रह्मा के रथ को तो श्रृंगारा नहीं. பிரம்மாவோட ரதத்தை சிங்காரம் பண்ணல. हाँ, ब्रह्मा का रथ तो टेम्परेरी रथ था. பிரம்மாவோட ரதம் டெம்பரரியான ரதம் இருந்தது. वो मुकर्रर रथ नहीं था. அவருடையது நிரந்தரமான ரதம் இல்ல. लेकिन जो मुकर्रर रथ होता है, ஆனா நிரந்தரமான ரதம் இருக்கு இல்லையா, जब श्रावण मास आता है, संसार में चारों तरफ ज्ञान ही ज्ञान बरसता है. எப்ப ஸ்ராவண மாசம் வருதோ அந்த சமயத்துல நாலா பக்கமும் மலையே மலை பெய்யுது, ஞான மலை. तो उस समय उस रथ को क्या किया जाता है? श्रृंगार किया जाता है. அப்ப அந்த சமயத்துல அந்த ரதத்தை என்ன செய்யறாங்க? ஸ்ருங்காரம் பண்றாங்க. इसलिए उसकी यादगार में, அதனாலதான் அதோட நினைவார்த்தமா जो लिंग है जिसमें बिंदु सुप्रीम सोल दिखाया जाता है, அதான் லிங்கம் இருக்கு இல்லையா, அதுல சிவ் சுப்ரீம் சோல் புள்ளி காமிக்கிறாங்க. वो लिंग का श्रृंगार करते हैं. அந்த லிங்கத்தை சிங்காரம் பண்றாங்க. आद्यंत का राज अभी तुम्हारी बुद्धि में है. சிருஷ்டியினுடைய ஆரம்பம் மத்தியம் கடைசியினுடைய ரகசியம் இப்ப உங்களோட புத்தியில இருக்குது. तो तुम समझाओ. அப்போ நீங்க புரிய வைங்க. अभी तो ये शरीर तो अपवित्र है. இப்ப இந்த உடம்பு தூய்மை இல்லாதது. इनको जब दूसरा शरीर मिलेगा, எப்ப இவங்களுக்கு வேற சரீரம் கிடைக்குதோ, तो ये पवित्र नया होगा. அப்போ இது தூய்மையானதா புதுசா இருக்கும். किनको? யாருக்கு? इनको. ब्रह्मा को जब दूसरा नया शरीर मिलेगा, யாருக்கு? இவங்களுக்கு. எப்ப பிரம்மாவுக்கு புதிய சரீரம் கிடைக்குதோ, बच्चे के रूप में जन्म लेंगे, तो इनका शरीर குழந்தை வடிவத்துல பிறக்கிறாங்களோ, पवित्र और नया होगा. இப்ப இவங்களோட சரீரம் தூய்மையா புதுசா இருக்கும். इस समय तो ये पुरानी दुनिया है. இந்த சமயத்துல இது பழைய உலகம். कब तक?
इस समय ये पुरानी दुनिया मैंने कब तक बताया? இந்த சமயம் இது பழைய உலகம் அப்படின்னா எப்ப வரைக்கும் சொல்லிருக்காரு? ब्रह्मा के जीवित होने तक बताया, इस समय ये नहीं पुरानी पति दुनिया है। இப்போ பிரம்மா பாபா உயிரோட இருக்கிற வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க? இது வந்து தூய்மை இல்லாத உலகம்னு சொல்லிருக்காங்க. फिर घोषणा करा दी, அப்புறம் வந்து டிக்ளரேஷன் பண்ணிருக்காங்க. क्या என்ன 10 वर्ष में पुरानी दुनिया खलास 10 வருஷத்துல பழைய உலகம் விநாசம், और नई दुनिया स्थापन हो जाएगी। அப்புறம் புதிய உலகம் வந்து உருவாயிடும். तो क्या सन 70 में नई दुनिया बन गई? அப்ப என்ன 1976ல புதிய உலகம் உருவாயிடுச்சா? है? बन नहीं गई, உருவாகலதான். लेकिन ये कहा जाता है आप मुए मर गई दुनिया। ஆனா என்ன சொல்லப்படுது? இந்த மாதிரி சொல்றாங்க, அதாவது நம்ம இறந்துட்டோம் அப்படின்னாலே போதும், உலகமே நம்மளுக்காக இறந்தது போல. तो पुरानी दुनिया से मोह ममत्व त्याग दिया, तो जैसे पुरानी दुनिया खलास हो गई। இந்த பழைய உலகத்தின் மேல இருக்கக்கூடிய மோகம் பற்று இதை தியாகம் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுது? அப்ப இந்த பழைய உலகம் அழிஞ்ச மாதிரி. नई दुनिया का बनाना शुरू हो गया, माने नए संगठन की बनने की शुरुआत सन 76 से हो गई। புதிய உலகம் உருவாக ஆரம்பிச்சிருது, அதாவது புதிய சங்கடன் உருவாக 1976ல இருந்து ஆரம்பமாயிடுது. तो ये दुनिया तो खत्म हो जानी, இந்த உலகம் வந்து அழிஞ்சிடும். ये भी किसको पता नहीं कि पुरानी दुनिया खलास हो रही है। யாருக்குமே தெரியாது இந்த பழைய உலகம் வந்து அழியுது. आस्ते आस्ते मालूम पड़ेगा। மெது மெதுவா தெரிய வரும். क्या? என்ன? कि नई दुनिया की स्थापना हो रही है, அதாவது புதிய உலகம் வந்து உருவாயிட்டு இருக்கு, और पुरानी दुनिया का विनाश हो रहा है। आस्ते आस्ते मालूम पड़ेगा। அப்புறம் பழைய உலகம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. இது வந்து மெது மெதுவா தெரிய வரும்னு சொல்றாரு. माने ब्राह्मणों की जो संगम युग दुनिया है वो सन 76 से विनाश होना शुरू हो गई। அதாவது பிராமணர்களினுடைய சங்கம் யுக உலகம் இருக்கு இல்லையா, அது 1976ல இருந்து விநாசம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. और नई दुनिया की स्थापना शुरू हो गई। புதிய உலகம் ஸ்தாபனைங்கிறது ஆரம்பமாயிடுது. दोनों काम साथ साथ, ரெண்டு வேலையும் கூட கூடவே நடக்குது. एक तरफ पुरानी दुनिया में विघटन होता है, ஒரு பக்கம் பழைய உலகம் வந்து விநாசம் ஆகுது, और दूसरी तरफ नई दुनिया का संगठन शुरू होता है। அப்புறம் இன்னொரு பக்கம் புதிய உலகத்தினுடைய சங்கடன் ஆரம்பமாகுது. तो ये आस्ते आस्ते मालूम पड़ता जाएगा। இப்போ இது மெது மெதுவா தெரிய வந்துட்டே இருக்கும். पुरानी दुनिया का विनाश और नई दुनिया की स्थापना ये भी बाप का ही काम है। பழைய உலகம் விநாசம், அப்புறம் புதிய உலகம் வந்து உருவாகும். இதெல்லாம் பண்றது வந்து அப்பாவோட வேலைதான். क्या कोई भी धर्म पिता है या कोई भी मनुष्य मात्र என்ன, எந்த ஒரு தர்ம பிதாவும் சரி, எந்த ஒரு மனிதர்களும் சரி, पुराने संगठन को खलास कर देवे பழைய சங்கடனை வந்து அழிக்கிறது, और नया संगठन दुनिया में स्थापन कर देवे, ऐसा कोई करता नहीं। அப்புறம் புதிய சங்கடனை உலகத்துல ஆரம்பிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி யாரும் செய்யறதே இல்ல. जो भी धर्म पिताएं आए अपना अपना नया धर्म स्थापन तो किया, இப்ப எத்தனை தர்ம பிதாக்கள் வந்தாங்களோ அவங்க தன்னோட புதிய தர்மத்தை உருவாக்குனாங்க தான். लेकिन पुराने धर्मों का विनाश कोई नहीं कर सके। ஆனா பழைய உலகத்தை வந்து விநாசம் யாருமே செய்ய முடியல. ये तो बाप का ही काम है। बाप ही आए ब्रह्मा द्वारा प्रजा रच नई दुनिया की स्थापना करते हैं। இது வந்து அப்பாவோட வேலைதான். அப்பா தான் வந்து பிரம்மா மூலமா பிரஜைகளை உருவாக்குறாரு, புதிய உலகத்தை உருவாக்குறாரு. तुम नई दुनिया में हो ना, நீங்க புதிய உலகத்துல இருக்கீங்க இல்லையா? नई दुनिया में कौन रहते हैं? புதிய உலகத்துல யார் இருக்காங்க? देवताएं रहते हैं। தேவதைகள் இருக்கிறாங்க. पुरानी दुनिया में, பழைய உலகத்துல पुरानी दुनिया में सब असुर, பழைய உலகத்துல எல்லாருமே அசுரர்கள். और नई दुनिया में அப்புறம் புதிய உலகத்துல जो देवता बनने वाली आत्माएं होंगी वो ही आवेंगी। தேவதை ஆகக்கூடிய ஆத்மாக்கள் யாரோ அவங்க தான் வருவாங்க. दूसरी आत्माएं नहीं आवेंगी। மத்த அசுர ஆத்மாக்கள் வரமாட்டாங்க. तुम्हारी खुशी देवताओं से भी ऊपर है। உங்களோட குஷி வந்து தேவதைகளை விட உயர்ந்தது. क्यों? ஏன் அப்படி? हाँ, क्योंकि देवताओं को भगवान नहीं मिलेगा ஏன்னா தேவதைகளுக்கு பகவான் கிடைக்கிறது இல்ல, और तुमको भगवान मिलता है। ஆனா உங்களுக்கு வந்து பகவான் கிடைச்சு. देवताओं को तीनों कालों का ज्ञान नहीं होता है और तुमको तीनों कालों का ज्ञान होता है। தேவதைகளுக்கு 3 காலத்தை பத்தின ஞானமும் இல்ல, ஆனா உங்களுக்கு வந்து 3 காலத்தை பத்தின ஞானமும் இருக்கு. तो ये संगम युग सबसे ऊंची युग है। இப்போ இந்த சங்கம் யுகம் ரொம்ப உயர்ந்த யுகம். संगम युग से ही नई दुनिया होगी। சங்கம் யுகத்தின் மூலமா தான் புதிய உலகம் வரும். ऐसे नहीं कि जब तक संगम युग है तब तक पुरानी दुनिया रहेगी।
இப்போ அந்த மாதிரி கிடையாது. எப்ப வரைக்கும் சங்கம் யுகம் இருக்கோ அப்ப வரைக்கும் பழைய உலகம் இருக்கும். फिर संगम युग खत्म होगा तब नई दुनिया आवेगी? नहीं. அப்புறம் சங்கம் யுகம் எப்ப முடிவுக்கு வந்துருதோ அப்ப புதிய உலகம் வரும். அந்த மாதிரி இல்ல. नई दुनिया की शुरुआत कहाँ से होगी? புதிய உலகத்தினுடைய ஆரம்பம் எங்க இருந்து ஆரம்பமாகும்? संगम युग में ही नई दुनिया का फाउंडेशन पड़ेगा. சங்கம் யுகத்துலதான் புதிய உலகத்துக்கான பவுண்டேஷன் போடப்படும். एक तरफ पुरानी दुनिया भी होगी ஒரு பக்கம் பழைய உலகமும் இருக்கும், और दूसरी तरफ नई दुनिया भी. அப்புறம் இன்னொரு பக்கம் புதிய உலகமும் இருக்கும். पुरानी दुनिया के बीच बाप आकर के नई दुनिया का वर्षा देते. பழைய உலகத்துக்கு நடுவுல புதிய உலகத்துக்கான ஆஸ்திங்கிறது அப்பா வந்து கொடுக்கறாரு. पतित तमो प्रधान दुनिया भी होगी பத்தித்தமான தமோ பிரதானமான உலகமும் இருக்கும். और पतित तमो प्रधान दुनिया के बीच அப்புறம் பத்தித்தமான தமோ பிரதான உலகத்துக்கு நடுவுல नई दुनिया का संगठन भी बना हुआ होगा. புதிய உலகத்தினுடைய சங்கடனும் கூட உருவாகி இருக்கும். नई दुनिया छोटी होगी புதிய உலகம் சின்னதா இருக்கும், और पुरानी दुनिया बड़ी होगी. அப்புறம் பழைய உலகம் வந்து பெருசா இருக்கும். तो देखो ऐसे जो ब्राह्मण बनते हैं नई दुनिया में संगम युग में, இந்த மாதிரி பிராமணர்கள் யார் ஆகுறாங்களோ புதிய உலகத்துல சங்கம் யுகத்துல उन ब्राह्मणों की खुशी भी बहुत ऊंची होती है. அந்த பிராமணர்களோட குஷி கூட ரொம்ப உயர்வா இருக்கும். ऐसे तो 100 वर्ष का संगम युग है. 100 வருஷத்துக்கானது சங்கம் யுகம். संगम युग के आदि में साक्षात्कार में जाते थे, ध्यान में जाते थे, சங்கம் யுகத்தினுடைய ஆரம்பத்துல சத்சத்காரம் பாக்குறாங்க, தியானம் பண்றாங்க, स्वप्न देखते थे. கனவு பாக்குறாங்க. खुशी तो होती थी ना, குஷி ஏற்படுது தானே. लेकिन उनकी खुशी उतनी ऊंची नहीं होगी ஆனா அவங்க குஷி அந்த அளவுக்கு உயர்ந்ததா இருக்காது जितनी संगम युग के अंत में जो नई दुनिया बनेगी, எந்த அளவுக்கு சங்கம் யுகத்தினோட கடைசியில புதிய உலகம் என்ன வருதோ उस नई दुनिया में रहने वालों को जितनी ऊंची खुशी होगी. அந்த புதிய உலகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த அளவுக்கு உயர்ந்த குஷி ஏற்படுமோ அந்த அளவுக்கு இருக்காது. बाप ने समझाया அப்பா வந்து புரிய வைக்கிறாரு. तुम गोद में आते हो அப்பா புரிய வைக்கிறாரு, எப்ப நீங்க மடியில வரீங்களோ तो पहले पहले ये याद करना है இப்போ முதல்ல இதை ஞாபகம் வச்சுக்கணும். कि हम ईश्वर बाप की गोद में जाते हैं. அதாவது நம்ம ஈஸ்வர் அப்பாவோட மடியில போறோம். हम कोई देहधारी की गोद में नहीं जाते. நம்ம எந்த ஒரு தேவதாரியோட மடியிலையும் போறதில்ல. शिव बाबा को याद करके फिर इनकी गोद में आना चाहिए. சிவ பாபாவை நினைவு செஞ்சுட்டு அப்புறம் இவங்க மடியில வரணும். 24 जुलाई सन 1967 की वाणी का तीसरा पेज. शिव बाबा की याद में रह करके गोद में जावेंगे சிவ பாபாவோட நினைவுல இருந்துட்டு மடியில போனோம் அப்படின்னா तो तुमको खुशी बहुत बढ़ती जाएगी. அப்ப உங்களுக்கு குஷி ரொம்ப அதிகமாயிட்டே போகும். बुद्धि में आवेगा उस बाप ने ही इस शरीर का लोन लिया है. புத்தியில வரும், அந்த அப்பா தான் வந்து இந்த சரீரத்தினுடைய லோன் எடுத்திருக்காரு. इस बाप ने, எந்த அப்பா? ब्रह्मा ने नहीं, பிரம்மா கிடையாது. शिव बाबा ने ही इस शरीर का लोन लिया है. तुम जानते हो சிவ பாபா இந்த சரீரத்தை வந்து லோன் எடுத்திருக்காரு, நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. शिव बाबा निराकार है, சிவ பாபா நிராகாரமானவர், आकारी नहीं है. ஆகாரி கிடையாது. शिव बाबा साकारी नहीं है. சிவ பாபா சாக்காரி கிடையாது. क्या है? என்னது? निराकार है. நிராகாரமானவர். जो निराकार है वो शरीर का सुख लेने वाला नहीं है. யாரு நிராகாரோ அவர் சரீரத்துக்கான சுகம் எடுத்துக்க கூடியவர் இல்ல. उनकी गोद में हमको कैसे जाना चाहिए? அவங்க மடியில நம்மளுக்கு எப்படி போக முடியும்? शिव बाबा को याद करके जाना चाहिए. சிவ பாபாவை நினைவு செஞ்சுட்டு போகணும். तो उस बाप को याद करके ही गोद में आना है. இப்போ அந்த அப்பாவை நினைவு செஞ்சுட்டு தான் மடியில வரணும். तुम जानते हो वो इसमें बैठा हुआ है. நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, அவரு இவருக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. वो इसमें बैठा हुआ है. அவங்க இவருக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. शरीर तो ये पतित है ना, சரீரம் வந்து இது தூய்மை இல்லாததானே. इसमें बैठा है ज्ञान सुनाने के लिए. ஞானம் சொல்றதுக்காக யாருக்குள்ள உட்கார்ந்துருக்காரோ वो शरीर तो पतित है ना. அந்த உடம்பு வந்து தூய்மை இல்லாதது தானே. जिनको ज्ञान सुनाता है वो भी पतित शरीर वाले हैं. யாருக்கு ஞானத்தை சொல்றாரோ அவங்களும் கூட தூய்மை இல்லாத உடம்பு உடையவங்க தான். आत्मा भी पतित है. ஆத்மாவும் கூட தூய்மை இல்லாதது. आत्मा कहती है
अब हम गोद में कैसे जावे? ஆத்மா சொல்லுது நம்ம எப்படி மடியில போறது? आत्मा आत्मा को तो गोद नहीं दे सकती। ஆத்மா ஒன்னும் ஆத்மாவுக்கு மடி கொடுக்க முடியாது. क्यों? ஏன்? है? अरे बुद्धि में बिंदी समझो और बिंदी को बिंदी की गोद में बैठा दो। இப்போ உடம்பு இல்லைன்னு சொல்றாங்க யாரோ. பாபா சொல்றாரு புத்தியில புள்ளின்னு நினைச்சுக்கோங்க, புள்ளின்னு நினைச்சிட்டு புள்ளியோட மடியில புள்ளிய உட்கார வச்சிருங்கன்னு சொல்றாரு. आत्मा को तो गोद दे ही नहीं सकते। ஆத்மா ஆத்மா மடியில போகுது அப்படி சொல்ல முடியாது. शरीर से ही सब काम होता है। சரீரத்தின் மூலமா தான் எல்லா வேலையும் நடக்குது. शरीर से ही सब काम होता है। சரீரத்தின் மூலமா தான் எல்லா வேலையும் நடக்குது. सुख देने का भी काम होता है சுகம் கொடுக்கறதுக்கான வேலையும் நடக்குது, और दुख देने का भी काम होता है। அப்புறம் துக்கம் கொடுக்கறதுக்கான வேலையும் நடக்குது. अभी भी तुम बच्चे शरीर द्वारा ही मिलते हो। இப்ப கூட குழந்தைங்களாகி நீங்க சரீரத்தின் மூலமா தான் சந்திக்கிறீங்க. क्या? என்ன? आत्मा परमात्मा बाप से कैसे मिलती है? ஆத்மா பரமாத்மாவோட எப்படி சந்திக்குது? शरीर के द्वारा मिलती है। சரீரத்தின் மூலமா தான் சந்திக்குது. इनकी गोद में आते हो तो ये कह देते हैं कि शिव बाबा को याद करो। இவங்க மடியில வராங்க, அப்ப என்ன சொல்லிடுறாங்க? சிவ பாபாவை நினைவு செய்யுங்க. हम शिव बाबा की गोद में जाएंगे, நம்ம சிவ பாபாவோட மடியில போறோம். फिर तुम्हारा कोई पाप नहीं बनेगा। அப்புறம் உங்களோட பாவம் எதுவும் உருவாகாது. उनकी याद में न रह करके कोई काम करेंगे அவரோட நினைவுல இல்லாம எந்த வேலை செஞ்சாலும் சரி, तो तुमको पाप लग जाएगा। அப்போ உங்களுக்கு பாவம் வந்துடும். इनकी याद में, யாரோட நினைவுல? शिव बाबा की याद में रह करके कोई काम नहीं करेंगे तो पाप लगेगा। சிவ பாபாவோட நினைவுல இருந்துட்டு எந்த வேலையும் செய்யல அப்படின்னா அப்போ பாவம் வந்துடும். हम शिव बाबा की गोद में जाते हैं, फिर दूसरे जन्म में दूसरी गोद होगी। நம்ம சிவ பாபாவோட மடியில போறோம், அப்புறம் அடுத்த ஜென்மத்துல அடுத்த மடி இருக்கும். वहाँ तो देवताओं की गोद होगी। அங்க தேவதைகளோட மடி இருக்கும். देवताओं को ऊंचे से ऊंचे नहीं कहेंगे, தேவதைகளை உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்கன்னு சொல்ல முடியாது. और तुम तो अभी शिव बाबा की ऊंचे से ऊंचे गोद में आते हो। அப்புறம் நீங்க இப்போ சிவ பாபாவனுடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த மடியில வரீங்க. तो पाप लगने का सवाल ही नहीं। பாவம் வர்றதுக்கான கேள்வியே கிடையாது. ये ईश्वरीय गोद एक बार ही मिलती है। இந்த ஈஸ்வரிய மடி ஒரே ஒரு முறை தான் கிடைக்குது. फिर 84 जन्मों में कभी ये ईश्वरीय गोद नहीं मिलेगी। அப்புறம் 84 பிறவிகள்ல எப்பவுமே இந்த ஈஸ்வரிய மடி கிடைக்காது. मम्मा को भी छोड़ करके बाबा को याद करना पड़ता है। மம்மாவையும் விட்டுட்டு பாபாவை நினைவு செய்யணும். है? अभी काम मुरली में मम्मा को याद करना है। எப்பயாவது சொல்லிருக்காரா முரளியில மம்மாவை நினைவு செய்யணும்னு? मम्मा की याद नहीं करना है, क्या करना है? बाबा को याद करना है। இல்ல, மம்மாவை நினைவு செய்யக்கூடாது, பாபாவும் நினைவு செய்யணும். मम्मा की महिमा कर सकते हैं, மம்மாவுக்கு மகிமை வேணா செய்யலாம், लेकिन याद याद बाबा को करना है। ஆனா நினைவு பாபாவை தான் செய்யணும். हम शिव बाबा की गोद में आए हैं, कोई मम्मा की गोद में नहीं आए हैं। நம்ம சிவ பாபாவோட மடியில வந்திருக்கோம், மம்மாவோட மடியில வரல. वास्तव में गोद में भी आने की दरकार नहीं है। உண்மையிலேயே மடியில வரணும்னு கூட அவசியம் இல்ல. क्या? என்ன? क्यों? ஏன் அப்படி? ऐसे क्यों कहा? அப்படியே சொல்லிட்டாரு. गोद में आने का मतलब क्या है? மடியில வர்றது அப்படின்னா அர்த்தம் என்னது? लौकिक दुनिया में माँ बाप बच्चे को गोद लेते हैं। லௌகிக உலகத்துல அம்மா அப்பா குழந்தைங்களை மடியில எடுத்துக்கிறாங்க. उसका क्या मतलब है? இப்போ அதுக்கு அர்த்தம் என்னது? कि बच्चा उन माँ बाप का बन चुका। அதாவது அந்த குழந்தை அம்மா அப்பாவுடையவங்கள ஆயிட்டாங்க. गोद में लेना माना மடியில எடுத்துக்கிறது அப்படின்னா जो बच्चा है वो उनके अधीन हो गया, उनका बन चुका। அந்த குழந்தை அவங்களோட அடிமை ஆயிட்டாங்க. तो गोद में लेने आने का मतलब है மடியில வர்றது அப்படின்னா அர்த்தம் என்னன்னா हम बाप के बन चुके, அதாவது நம்ம அப்பாவுடையவங்களா ஆயிட்டோம். गोद में आना माना மடியில வர்றது அப்படின்னா बाप के बन गए, அப்பாவுடையவங்களா ஆயிட்டோம். और देहधारी के नहीं बन गए, அப்புறம் தேவதாரியுடையவங்களா ஆகல, रामकृष्ण के नहीं बन गए, ராமகிருஷ்ணருடையவங்களா ஆகல. किसके बन गए? யாருடையவங்களா ஆயிட்டோம்? शिव बाबा के बन गए। சிவ பாபாவுடையவங்களா ஆயிட்டோம். तो मुख से ये कहना है, இப்போ வாய் மூலமா இதை சொல்லணும், दिल में ये बैठा हुआ हो, மனசுல இது பதிஞ்சிருக்கணும். बाबा
अब हम आपके हो चुके। அதாவது பாபா நாங்க இப்போ உங்களுடையவங்கள ஆயிட்டோம். ये है वास्तव में गोद में हंसना। இதுதான் உண்மையிலேயே மடியில வர்றது. आप जैसे चलाएंगे நீங்க எப்படி எங்களை நடத்துறீங்களோ वैसे हम चलेंगे। அதே போல நாங்க நடந்துக்குவோம். बहुत है, बाबा को कब देखा भी नहीं है। நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பாபாவை பார்க்கவே இல்ல எப்பவுமே. बांधेलियां हैं, बाहर में रहती हैं, இப்போ பாந்தலிகள் பந்தனத்துல இருக்கக்கூடியவங்க வெளியில இருக்காங்க. लिखती हैं शिव बाबा हम आपकी गोद के बच्चे बन चुके। இப்போ எழுதுறாங்க சிவ பாபா நாங்க உங்க மடியினுடைய குழந்தை ஆயிட்டோம். बुद्धि में ज्ञान तो है ना, புத்தியில ஞானம் இருக்கு இல்லையா? आत्मा कहती है हम शिव बाबा की बन चुकी। ஆத்மா சொல்லுது இப்ப நம்ம சிவ பாபாவுடையவங்கள ஆயிட்டோம். इनके पहले हम पतित की गोद में थे இதுக்கு முன்னாடி நாம பத்தித்தமானவங்க தூய்மை இல்லாதவங்க மடியில இருந்தோம். और अब हम ऊंच से ऊंच पतित पावन बाप की गोद में आए हैं। இப்ப நம்ம வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த பத்தித்து பாவன் அப்பாவோட மடியில வந்திருக்கோம். भविष्य में फिर पवित्र देवताओं की गोद में जाएंगे। வருங்காலத்துல அப்புறம் தூய்மையான தேவதைகளுடைய மடியில போவோம். तो ये तुम्हारा जन्म दुर्लभ है। இப்ப இது உங்களோட ஜென்மம் வந்து ரொம்ப ரேரானது. हीरे जैसा जन्म सिर्फ इस संगम युग में बनता है। வைரம் போல ஜென்மம் வந்து இந்த சங்கம் யுகத்துல மட்டும்தான் கிடைக்குது. सतयुग में हीरे जैसा जन्म नहीं होगा। சத்தியுகத்துல வைரம் போல ஜென்மம் இருக்காது. ऐसा होगा எப்படி இருக்கும்? सोने जैसा जन्म होगा, தங்கம் போல ஜென்மம் இருக்கும், चांदी जैसा जन्म होगा, வெள்ளி போல ஜென்மம் இருக்கும். लेकिन हीरे जैसा जन्म सिर्फ संगम में बनता है। क्यों? ஆனா வைரம் போல ஜென்மம் வந்து சங்கம் யுகத்துல மட்டும்தான் உருவாகுது. ஏன்? क्योंकि बाप है चमकता हुआ हीरा, ஏன்னா அப்பா வந்து மின்னக்கூடிய வைரம், हीरो पाटधारी। ஹீரோ பாட்டுதாரி. हीरो पाटधारी की कितनी महिमा होती है। ஹீரோ பாட்டுதாரிக்கு எவ்வளவு மகிமை ஏற்படுது. तो हम बच्चे भी उस हीरो पाटधारी के संग के रंग में आने से இப்போ குழந்தைங்களாகி நம்மளும் கூட அந்த ஹீரோ பாட்டுதாரியினுடைய தொடர்புல வரதுனால हीरे की तरह ज्ञान की चमक मारने वाले बन जाते हैं। வைரம் போல ஞானத்தினுடைய வெளிச்சத்தை வீசக்கூடியவங்களா ஆகுறோம். इनको संगम युग कहा जाता है। இப்போ இத வந்து சங்கம் யுகம்னு சொல்றோம். संगम कोई उस पानी के सागर का और नदियों का नहीं होता है। அந்த தண்ணியிலான கடல் மற்றும் நதியினுடைய சங்கமம்னு சொல்றது இல்ல. वो तो स्थूल नदियां हैं, அது வந்து ஸ்தூலமான நதிகள், स्थूल सागर है। ஸ்தூலமான கடல். और यहाँ कोई पानी का सागर नहीं है, ஆனா இங்க வந்து ஒன்னும் தண்ணியாலான கடல் கிடையாது. पानी की नदियां नहीं है, नदियां भी चैतन्य है। இப்போ நதிகள் ஒன்னும் தண்ணியாலான நதி கிடையாது. இப்போ நதிகள் கூட என்னது? நதிகள் கூட சைத்தன்யமானது. और सागर भी चैतन्य है। அதே போல கடலும் கூட சைத்தன்யமானது. तो देखो रात दिन का फर्क हो जाता है। இப்போ பாருங்க இரவு பகலுக்கான வித்தியாசம் ஆயிடுது. वहाँ गंगा सागर का मेला होता है, அங்க கங்கா சாகர் மேல நடக்குது. नदी और सागर का मेला होता है, நதி மற்றும் கடலினுடைய சந்திப்பு ஏற்படுது. तो वहाँ ज्ञान की कोई बात ही नहीं। அங்க வந்து ஞானத்துக்கான எந்த விஷயமும் இல்ல. और यहाँ तो ज्ञान की ही बातें हैं। ஆனா இங்க வந்து ஞானத்தினுடைய விஷயம் தான் இருக்கு. तो संगम कोई पानी की सागर को नहीं कहा जाता। இப்போ சங்கமம் ஒன்னும் தண்ணியாலான கடலை ஒன்னும் சொல்றது இல்ல. ब्रह्मपुत्रा बड़ी से बड़ी नदी है। பிரம்மபுத்திரா பெரியதிலும் பெரிய நதி. क्यों? ஏன்? गंगा बड़ी नदी नहीं है, है? கங்கா ஒன்னும் பெரிய நதி இல்லையா? ज्यादा गायन किसका है? गंगा का ज्यादा गायन है அதிகமான மகிமை யாருக்கு இருக்கு? கங்கைக்கா या ब्रह्मपुत्रा का ज्यादा गायन है? இல்ல பிரம்மபுத்திராவுக்கா? गंगा का ज्यादा गायन है, கங்காவுக்கு தான் அதிகமான மகிமை இருக்கு. लेकिन बड़ी नदी कौन सी है? ஆனா பெரிய நதி எது? ब्रह्मपुत्रा ज्यादा बड़ी नदी है। பிரம்மபுத்திரா அதிகமா பெரிய நதி. ऐसे क्यों कहा? அப்புறம் ஏன் இந்த மாதிரி சொன்னாரு? है? ब्रह्मपुत्रा யாரோ சொல்றாங்க கங்கா வந்து தூய்மையானதுன்னு சொல்றாங்க. है, गंगा पवित्र है और ब्रह्मपुत्रा अपवित्र है, जो पहाड़ों पे बहती है। பாபா கேக்குறாரு அப்ப பிரம்மபுத்திரா என்ன தூய்மை இல்லாததா? அதுதான் மலை மேலேயே வந்து ஓடுது அந்த நதி. पहाड़ों पे बहती है तो उसमें कचरा कम पड़ता होगा। மலை மேல வந்து அது ஓடுது அந்த நதி. அப்ப வந்து அதுல குப்பை வந்து கம்மியா தான் சேரும் இல்லையா? और गंगा तो पहले पहाड़ों पे बहती है, फिर मैदान में आती है। கங்கா வந்து முதல்ல மலையில வந்து ஓடுது, அதுக்கப்புறமா மைதானத்துக்கு வருது. तो उसमें कचरा भी गिरता है, அப்ப அதுல வந்து அழுக்கும் வந்து விழுகுது, கச்சடா குப்பை எல்லாம் விழுகுது, मनुष्यों का। மனிதர்களுடைய குப்பை விழுகுது. तो ज्यादा पवित्र नदी कौन सी हुई? அப்ப ரொம்ப தூய்மையான நதி எது?
ब्रह्मपुत्र ज्यादा पवित्र हुई, பிரம்மபுத்திரா நதி ரொம்ப தூய்மையானது. लेकिन गायन किसका है? ஆனா மகிமை யாருக்கு இருக்கு? गंगा का गायन है, கங்காவுக்கு தான் மகிமை அதிகமா இருக்கு. लेकिन बड़ी नदी नहीं है गंगा। ஆனா கங்கா ஒன்னும் பெரிய நதி கிடையாது. बड़ी नदी ब्रह्मपुत्र है, பெரிய நதி வந்து பிரம்மபுத்திரா. इसलिए जो छोटी नदी गंगा है அதனால சின்ன நதி கங்கை இருக்கு இல்லையா, वो बहते बहते जाकर के बड़ी नदी में मिलती है। அப்ப அந்த நதி வந்து நதி போய் போய் பெரிய நதியில சந்திக்குது. कौन सी बड़ी नदी? எந்த பெரிய நதியோட சந்திக்குதுன்னு கேக்குறாரு. ब्रह्मपुत्रा बड़ी नदी में जाकर मिलती है। பிரம்மபுத்திரா பெரிய நதியில போய் சந்திக்குது. फिर भी ब्रह्मपुत्रा सागर का मेला नहीं कहा जाता। ஆனாலும் கூட பிரம்மபுத்திரா கடலுக்கான சந்திப்புன்னு சொல்ல முடியாது. क्या कहते हैं? गंगा सागर का मेला कहते हैं। கங்கா சாகர் மேலான்னு தான் சொல்றாங்க. नदियाँ जाए सागर में गिरती हैं। நதிகள் போய் கடல்ல விழுகுது. तुम भी ज्ञान सागर शिव बाबा से निकली हुई गए नदियाँ हो। இப்ப நீங்களும் கூட சிவ பாபாவோட ஞான கடல்ல இருந்து வந்த நதிகள். ज्ञान सागर शिव बाबा है ஞான சாகர் ஞான கடல் வந்து சிவ பாபா. और बड़े से बड़ी नदी है ब्रह्मपुत्र। அப்புறம் பெரியதிலும் பெரிய நதி வந்து பிரம்மபுத்திரா. तो बड़ी नदी क्यों बताया उसे? அத வந்து பெரிய நதின்னு ஏன் சொல்லிருக்காங்க? हाँ, पहले नहीं, ये भी बात ठीक है। भले गंगा पहले ज्ञान लेती है, கங்கா வந்து முதல்ல ஞானம் எடுத்துக்கிறாங்க தான், लेकिन ज्ञान देती नहीं है पहले पहले। ஆனா முதல்ல ஞானம் கொடுக்கறது இல்ல. ज्ञान गंगाएं निकलती है अंत में, ஞான கங்கைகள் கடைசியில தான் வராங்க. फिर ज्ञान देने की निमित्त बनती है। அப்புறமா தான் ஞானம் கொடுக்கறதுக்கு நிமித்தமா இருக்காங்க. और ब्रह्मपुत्रा बड़ी नदी है। அப்புறம் பிரம்மபுத்திரா பெரிய நதி. बड़ी नदी जो ब्रह्मपुत्रा है பெரிய நதி பிரம்மபுத்திரா. उसमें गंगा भी जाकर के मिलती है। அப்புறம் அவங்களுக்குள்ள கங்கையும் போய் கலக்குது. ज्यादा पानी किसमें होगा? அதிகமான தண்ணி எதுக்குள்ள இருக்கு? गंगा। கங்கால. तुम भी जानते हो, நீங்களும் கூட தெரிஞ்சிருக்கீங்க. जिसमें ज्यादा ज्ञान वो बड़ा ठहरा, இப்ப யாருக்குள்ள அதிகமான ஞானம் இருக்கோ அவங்க பெரியவங்க, जिसमें कम ज्ञान யாருக்குள்ள கம்மியான ஞானம் இருக்கோ वो छोटा ठहरा। அவங்க சின்னவங்க. ब्रह्मपुत्रा ब्रह्मपुत्री भक्ति मार्ग में कहा जाता है। பிரம்மபுத்திரா அப்புறம் பிரம்மபுத்திரி இந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க. और बाबा नाम क्या देते हैं? ब्रह्मपुत्रा। பிரம்மபுத்திரான்னு பாபா சொல்றாங்க. क्यों? ஏன் बाबा मेल क्यों कर देते हैं? பாபா ஏன் மேலாக்கிட்டாரு? हैं? யாரோ சொல்றாங்க ருத்ரமாலையினுடைய மணி. रुद्रमाला का मणका है। பாபா கேக்குறாங்க ருத்ரமாலையினுடைய மணியா? रुद्रमाला के मणके से मिल जाती है। ருத்ரமாலையினுடைய மணியோட வந்து கலந்துடுறாங்க. भक्ति मार्ग में ब्रह्मपुत्री कहते हैं। பக்தி மார்க்கத்துல பிரம்மபுத்திரின்னு சொல்றாங்க. बाबा बात असली बताते हैं। பாபா வந்து உண்மையான விஷயத்த சொல்றாரு. ज्ञान सागर शिव बाबा है, बड़ी से बड़ी नदी ब्रह्मपुत्र है। ஞான கடல் சிவ பாபா, பெரியதிலும் பெரிய நதி வந்து பிரம்மபுத்திரா. इनका नाम भी ब्रह्मा है ना? இவங்களோட பேரு கூட பிரம்மா இல்லையா? इनका யாருடையது? है ब्रह्म का नाम क्या है? ब्रह्मा। பிரம்மாவோட பேரு என்ன? பிரம்மா. और ब्रह्मा से जो पैदा होगा उसका नाम ब्रह्मपुत्र। அப்புறம் அவங்க மூலமா பிறக்கக்கூடியவங்க பிரம்மபுத்திரான்னு சொல்றாங்க. सागर से इनका कितना मेल है? கடலோட இவங்களுக்கு எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு? इनका யாருடையது? ब्रह्मपुत्र का பிரம்மபுத்திரா. कितना मेल है? जैसे पति पत्नी का मेल होता है, இப்ப எப்படி கணவன் மனைவிக்கான பொருத்தம் இருக்கு இல்லையா? तो पति पत्नी का ज्यादा मेल होता है या दूसरे संबंधों का ज्यादा मेल होता है? இப்போ கணவன் மனைவிக்கு வந்து அதிகமான பொருத்தம் இருக்குமா இல்ல மத்த சம்பந்தங்கள் அதிகமான பொருத்தம் இருக்குமா? पति पत्नी का ज्यादा मेल होता है। பதி பத்னி கணவன் மனைவி தான் அதிகமா இணைஞ்சிருப்பாங்க. तो बोला सागर से ब्रह्मपुत्र का कितना मेल है? இப்போ கடலோட இந்த பிரம்மபுத்திரா எவ்வளவு இணைஞ்சிருக்கு? क्या मतलब हुआ? என்ன அர்த்தம்? नहीं, जगदम्बा जो है वो तन से तो मिलती है, ஜெகதம்பா வந்து உடம்பு மூலமா சந்திக்கிறாங்க தான், लेकिन मन से मिलती है क्या? ஆனா மனசால அவங்க இணைஞ்சிருக்காங்களா? है?
ब्रह्मपुत्रा जो है तन से, मन से, धन से, समय, संपर्क, संबंध से, सब प्रकार से सागर में मिलकर एक हो जाती है। பிரம்மபுத்திரா வந்து உடம்பு, மனசு, நேரம், சம்பந்தம், தொடர்புல வர்றது எல்லா விதத்திலயும் கடலோட இணைஞ்சு ஒன்னாயிடுறாங்க. इसलिए बोला, அதனாலதான் சொல்லிருக்காங்க सागर से इनका कितना मिल है, சாகரோட இவங்களுக்கு எவ்வளவு பொருத்தம் இருக்கு, எந்த அளவுக்கு இணைஞ்சிருக்காங்க. माने जो लक्ष्मी है அதாவது லக்ஷ்மி वो सागर से मिलकर के एक हो जाती है। அவங்க கடலோட இணைஞ்சு ஒன்னாயிடுறாங்க. कितनी एक हो जाती है எந்த அளவுக்கு ஒன்னாயிடுறாங்க, कि त्रेता युग में जब जन्म होगा திரேதா யுகத்துல எப்போ பிறக்குறாங்களோ तो वो राम और वो सीता बन जाए। அப்ப அவங்க சீதா ஆகுறாங்க. मैंने दोनों आत्माओं का समान स्वभाव संस्कार बन जाता है। அப்ப அந்த ஆத்மாக்களுடைய குணங்கள் வந்து சமமான உருவத்துல இருக்கு, எண்ணங்கள் எல்லாம் இணைஞ்சு இருக்கு. तो बुद्धि में ये बातें धारण करो। இப்ப புத்தியில இந்த விஷயங்களை தாரணை பண்ணுங்க. तुमको मालूम है ना உங்களுக்கு தெரியும் இல்லையா, ये नदियाँ कहाँ से निकलती है? இந்த நதிகள் எங்க இருந்து வருது? हिमालय। हिमालय पानी हिमालय पर जो बर्फ है वो जमी हुई होती है या बहती हुई होती है? இமயமலையில இருக்கக்கூடிய பனி வந்து அது என்ன ஜாமா இருக்குமா இல்ல ஓடக்கூடியதா இருக்குமா? है? पानी भी जाम हो जाता है, தண்ணி கூட எப்படி இருக்கு, ஜாமா இருக்கு, बहता नहीं है। ஓடுறது கிடையாது. तो ब्रह्मा हुआ हिमालय, இப்ப பிரம்மா தான் வந்து ஹிமாலய். उनका ज्ञान जल इतना ठंडा शीतल हो जाता है कि बर्फ की तरह जम जाता है। அவங்களோட ஞான ஜலம் வந்து இந்த அளவுக்கு ஜாம் ஆயிடுது, அது வந்து அந்த அளவுக்கு கூலா ஐஸ் போல ஆயிடுது. बहता नहीं है, அது ஓடக்கூடியதா இருக்கிறது இல்ல. क्या वो हिमालय पहाड़ की तरह। इसलिए पार्वती को किसकी पुत्री कहा जाता है? हिमालय पुत्री। அது வந்து என்னது, இமயமலை போல இருக்கும். அதனால பார்வதி வந்து யாரோட புத்திரின்னு சொல்றாங்க? இமாலய புத்திரி. तो बुद्धि में ये बातें धारण करो। இப்போ புத்தியில இந்த விஷயங்களை தாரணை பண்ணுங்க. तुमको मालूम है ये नदियाँ कहाँ से निकलती हैं? உங்களுக்கு தெரியுது இல்ல இந்த நதிகள்லாம் எங்க இருந்து வருதுன்னு? सागर से ही निकलती, கடல்ல இருந்து தான் வருது. सागर से निकलती है கடல்ல இருந்து வருதா कि पहाड़ से निकलती है? இல்ல மலையில இருந்து வருதா? है? सागर से पानी हाँ, सागर से पानी भाप बनकर ऊपर जाता है கடல்ல இருந்து தண்ணி வந்து ஆவியாகி மேல போகுது. और फिर वो हिमालय पहाड़ पर जम जाता है। அப்புறம் அது வந்து இமயமலையில ஜாம் ஆயிடுது. सागर से मीठा पानी बादल खींचते, இப்போ கடல்ல இருக்கக்கூடிய இனிப்பான தண்ணிய வந்து மேகங்கள் இழுத்துக்குதுன்னு சொல்றாரு. सागर के बच्चे जाए सागर में मिलते हैं। கடலோட குழந்தைகள் போய் கடலோட சந்திக்கிறாங்க. तुम भी ज्ञान सागर से निकले, நீங்க கூட ஞான கடல்ல இருந்து வந்தீங்க, फिर वहाँ से चले जाएंगे। அப்புறம் அங்கிருந்து போயிடுவீங்க. ये है ज्ञान सागर। இவர் தான் ஞான கடல். जहाँ ये रहती है वहाँ तुम आत्माएं भी रहती है। எங்க இவர் இருக்காரோ அங்க நீங்க ஆத்மாக்களும் இருக்கிறீங்க. ज्ञान सागर जाकर तुमको पवित्र मीठा बनाते हैं। ஞான கடல் போய் உங்களை வந்து தூய்மையானவங்களா இனிமையானவங்களா ஆக்குறாரு. अभी पवित्र मीठा बना रहे हैं ना। இப்ப தூய்மையா இனிமையானவங்களா ஆகணும் இல்லையா? आत्मा जो खारी बन गई है, ஆத்மா வந்து அதாவது உப்பு தன்மை இருக்குதுன்னு சொல்றாங்க. எப்படி கடல் தண்ணி வந்து உப்பு கரைக்குது இல்லையா, அது போல ஆத்மா ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. उनको कितना मीठा बनाते हैं? இப்ப உங்களை வந்து எந்த அளவுக்கு இனிமையானவங்களா ஆக்குறாரு? 5 विकारों की छीछी सी रावण 5 விகாரங்கள் நிறைஞ்ச சீச்சியான ராவணன் तुमको खारा बनाई देते हैं। உங்களை வந்து அந்த மாதிரி இனிமை இல்லாதவங்களா உப்பு கரிக்கிற மாதிரி ஆக்கிடுறாங்க. छीछी रावण से तुम निकलती हो சீச்சி ராவணன் கிட்ட இருந்து நீங்க வரீங்க, तो तुम तमो प्रधान बन जाती हो। அப்போ நீங்க தமோ பிரதானமாயிடுறீங்க. बाप आकर तुमको सतो प्रधान बनाते हैं। அப்பா வந்து உங்களை சத்தோ பிரதானமாக்குறாரு. बाप पुरुषार्थ बहुत कराते हैं। அப்பா வந்து புருஷார்த்தம் நிறைய பண்ண வைக்கிறாரு. तुम कितनी सतो प्रधान स्वर्ग में रहते थे, நீங்க எந்த அளவுக்கு சத்தோ பிரதானமா சொர்க்கத்துல இருந்தீங்க, अभी तुम बिल्कुल छीछी बन गए। இப்ப நீங்க முற்றிலும் சீச்சியா ஆயிட்டீங்க. रावण ने तुमको देखो क्या बनाई दिया। ராவணன் பாருங்க உங்களை எப்படி ஆக்கிட்டாங்க.
भारत में गाया जाता है हीरे जैसा जन्मा मूल तो कौड़ी बदले खाए रे जाए रे। இந்த மாதிரி சொல்றாங்க. வைரம் போல வாழ்க்கை வந்து கவுடி போல ஆயிடுச்சு, அதாவது சோழி போல ஆயிடுச்சு. तो कौड़ी बदले तुम अपना जन्म खोए रहे हो ना। நீங்க கவுடிகள் போல சோழி போல உங்களோட வாழ்க்கையை நீங்க தொலைச்சிட்டீங்க இல்லையா? बाबा कहते रहते हैं, பாபா சொல்லிட்டே இருக்காரு, तुम कौड़ियों की पिछाड़ी क्यों हैरान होते हो। நீங்க ஏன் இந்த சோழிகள் பின்னாடி போறீங்க? कौड़ियाँ भी जास्ती थोड़ी चाहिए। சோழிகள் கூட அதிகமா வேணுமா என்ன? गरीब झट समझ जाते हैं, ஏழைகள் உடனே புரிஞ்சுக்கிறாங்க. साहूकार तो कहते हैं हमारे लिए तो अभी यही स्वर्ग है। பணக்காரங்க சொல்றாங்க எங்களுக்காக இப்ப இங்கேதான் சொர்க்கம். तुम बच्चे अभी समझते हो, குழந்தைங்களாகி நீங்க இப்ப புரிஞ்சுக்கிறீங்க. जो भी मनुष्य मात्र हैं யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்க सबका इस समय कौड़ी जैसा जन्म। எல்லாரோட வாழ்க்கையும் இந்த சமயத்துல சோழி போல இருக்கு. कुछ भी नहीं समझते, எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்ல, बिल्कुल ही तुच्छ बुद्धि। ரொம்பவும் கீழான புத்தி. पहले हम भी ऐसे थे, முதல்ல நாம கூட அப்படிதான் இருந்தோம். अभी देखो बाबा हमको क्या बनाते। இப்ப பாருங்க அப்பா நம்மள என்ன வாக்குறாரு. एम ऑब्जेक्ट तुम्हारे सामने है। எய்ம் ஆப்ஜெக்ட் உங்களோட முன்னாடி இருக்கு. क्या एम ऑब्जेक्ट है। எய்ம் ஆப்ஜெக்ட் என்னது? नर से नारायण नारी से लक्ष्मी हम बनते हैं। நரனிலிருந்து நாராயண், நாரில இருந்து லட்சுமியா நாம ஆகுறோம். भारत अब कौड़ी जैसा कंगाल बन गया है। भारतवासी खुद थोड़े ही जानते हैं பாரதவாசிகள் அவங்க என்ன தெரிஞ்சிருக்காங்களா कि हम कौड़ी जैसे बन चुके हैं। அதாவது நம்ம சோழி போல ஆயிட்டோம்னு. यहाँ तुम कितने साधारण अबलाए हो, कोई बड़ा आदमी होगा उनको यहाँ बैठने की दिल भी नहीं होगी। யாராவது பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு இங்க உட்காரணும்னு மனசே வராது. क्या कोई बड़ा मिनिस्टर आवेगा யாராவது பெரிய மினிஸ்டர் வந்தாங்கன்னா तो कहेगा कहाँ बैठ जाए जाके। இங்க போய் எங்க போய் உட்கார்றதுன்ட்டு போயிடுவாங்க. क्यों क्यों उनकी दिल नहीं होगी। ஏன் அவங்களுக்கு மனசு வராது? क्योंकि उनको देहवान बहुत रहता है। ஏன்னா அவங்களுக்கு தேக அபிமானம் அதிகமா இருக்கும். तुम कितनी साधारण अबलाए हो। நீங்க எவ்வளவு சாதாரணமான அபலைகள். जहाँ बड़े बड़े आदमी गुरु सन्यासी आदि लोग होंगे, எங்க வந்து பெரிய பெரிய குருக்கள் சன்னியாசிகள் இவங்க எல்லாம் இருக்காங்களோ वहाँ बड़ी बड़ी सभाओं में वो बहुत जावेंगे। அவங்க அந்த பெரிய பெரிய சபைகள்ல கூட போவாங்க. बाप कहते हैं मैं तो बड़ी बड़ी सभाओं में जाता ही नहीं। அப்பா சொல்றாரு நான் ஒண்ணு பெரிய பெரிய சபைகளுக்கு போறதே இல்ல. मैं तो छोटे छोटे ग्रुप बनाकर तुम बच्चों को पढ़ाई पढ़ाता हूँ। நான் வந்து சின்ன சின்ன குரூப் ஆக்கிட்டு குழந்தைங்களாகி உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பேன். गरीब निवाज हो ना, ஏழை பங்காளன் இல்லையா? भगवान बाप गरीबों की रक्षा करते हैं। गरीब तो गरीब ही रहते हैं। ஏழைகள் வந்து ஏழையாவே இருக்காங்க. वो गरीब कोई साहूकार थोड़े ही बन जाते हैं। ஏழைகள் வந்து என்ன பணக்காரங்கள் ஆயிடுறாங்களா? आज की दुनिया में क्या होता है, இன்னைக்கு உலகத்துல என்ன இருக்கு? गरीब गरीब बनते जाते हैं और साहूकार साहूकार बनते जाते हैं। ஏழைகள் ஏழைகள் ஆயிட்டே போறாங்க, அப்புறம் பணக்காரங்க பணக்காரங்கள் ஆயிட்டே போறாங்க. तो गरीब जो गरीब बनते जाते हैं ஏழைகள் வந்து ஏழைகள் ஆயிட்டே போறாங்க. उनकी फिर रक्षा कौन करता है। कोई रक्षा करता है क्या। அவங்களுக்கு யாரு பாதுகாப்பு கொடுப்பாங்க? யாராவது பாதுகாப்பு கொடுக்கறாங்களா என்ன? अभी तुम जानते हो तुम सतयुग में कितने साहूकार थे। இப்போ நீங்க தெரிஞ்சிருக்கீங்க நீங்க சத்தியுகத்துல எவ்வளவு பணக்காரங்களா இருந்தீங்க. अभी फिर तुम साहूकार बनते हो। அப்புறம் இப்போ நீங்க மறுபடியும் பணக்காரங்கள் ஆகுறீங்க. बाबा लिखते भी हैं, பாபா எழுதுறாரு तुम पद्मा पद्मपति हो। நீங்க பத்மா பதம் பத்தி. वहाँ पैसे पर मारा मारी नहीं होती है। அங்க பணத்துக்காக ஒன்னும் அடி இதெல்லாம் வாங்குறது இல்ல. அதாவது இப்போ பணத்துக்காக எவ்வளவு இப்போ ஒருத்தர் கொலை பண்றது கூட தயாராயிடுறாங்களா, அங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. कहाँ எங்க सतयुग में पैसे पर जमीन जायदाद पर मारा मारी नहीं होती है। சத்தியுகத்துல பணத்துக்காகவோ இல்ல இடத்துக்காகவோ இந்த மாதிரி கொலை பண்றது இதெல்லாம் வந்து நடக்காது. ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்காது. यहाँ तो देखो पैसे पर मारा मारी कितनी होती है। இங்க பாருங்க பணத்துக்காக எவ்வளவு சண்டை போடுறாங்க. सब इस दुनिया में डाकू बन गए। எல்லாருமே இந்த உலகத்துல கொள்ளக்காரங்களாயிட்டாங்க. सब डाकू बन गए माना எல்லாரும் கொள்ளக்காரங்களா ஆயிட்டாங்க அப்படின்னா यथा राजा तथा प्रजा। அப்ப என்னது எப்படி ராஜா ராணியும் அதே போல பிரஜைகள் மக்களும். रिश्वत कितनी मिलती है। எவ்வளவு லஞ்சம் கிடைக்குது. रिश्वत लेने वाले भी क्या है, லஞ்சம் எடுத்துக்க கூடியவங்க கூட என்னது वो भी एक तरह से डाकू है।
எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் கூட என்னது ஒரு விதமான கொள்ளக்காரங்க தான். बड़े आदमी बनते हैं तो उनको बहुत कुछ मिल सकता है. பெரியவங்கள ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். रिश्वतखोरी को कितना बंद करते हैं, जितना बंद करते हैं उतना ही और जास्ती बढ़ती जाती है. இப்போ லஞ்சம் வாங்குறதை எவ்வளவு நிறுத்துறாங்க, ஆனாலும் எந்த அளவுக்கு நிறுத்துறாங்களோ அந்த அளவுக்கு அதிகமாயிட்டே தான் போகுது. அதை விட ஜாஸ்தியாவே அதிகமாயிட்டே போகுது. पैसे तो उनको चाहिए ना. ஏன்னா பணம் அவங்களுக்கு வேணும் இல்லையா. तुम जानते हो हमारा बाबा खजाना भरपूर कर देते हैं. நீங்க தெரிஞ்சிருக்கீங்க நம்மளோட பாபா வந்து खजाனைய நிறைச்சு வச்சிடுறாரு. जितना चाहिए उतना धन लो. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பணம் எடுத்துக்கோங்க. परंतु इसके लिए पुरुषार्थ पूरा करो. ஆனா இதுக்காக புருஷார்த்தத்தை முழுமையா பண்ணுங்க. ये तुम्हारे ज्ञान रतन ही तुम्हारे स्थूल रतन बन जाएंगे. உங்களோட இந்த ஞான ரத்னங்கள் தான் உங்களுடைய ஸ்தூலமான ரத்னங்கள் ஆயிடும். क्या जन्म जन्मांतर तो बनेंगे ही. என்ன ஜென்ம ஜென்மாந்தரமா ஆவீங்க தான். लेकिन इस जन्म में भी तुम्हारे ज्ञान रतन तुम्हारे लिए ஆனா இந்த ஜென்மத்துல கூட உங்களோட ஞான ரத்னங்கள் स्थूल धन बन जाएंगे. ஸ்தூல ரத்னங்கள் ஆயிடும். गफलत मत करो. இதுல வந்து கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. कहा जाता है फॉलो फादर. சொல்றாங்க ஃபாலோ ஃபாதர். फादर को फॉलो करो ஃபாதரை வந்து ஃபாலோ பண்ணுங்க. तो तुम भी फादर जैसे बन जाएंगे. அப்போ நீங்களும் கூட